அத்தை அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நான் ஏன் பிறந்த வீட்டுக்கு போகும்போது கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்ல. நம்ம 5 பேரும் முதல் முறையா ஒன்னா சேர்ந்து போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, நீங்க சொல்றது சரிதா. பாருங்களேன், இந்த டெம்போல வழக்கமான சீட் எதுவும் இல்ல. இருந்தாலும் இப்படி உட்கார்ந்து போறது எவ்வளவு நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களால அமைதியா இருக்க முடியாதா? சொல்லுங்க, ஆசைப்பட்டு இந்த டெம்போவை எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப இதுக்கு பெட்ரோல் அப்புறம் டிரைவர் செலவு எவ்வளவு? அத்தை அதிகமாலாம் செலவாகல, கம்மிதான். அட கம்மினா எவ்வளவு கம்மி? இது ஒரு போய் வர எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய். ஐயோ அம்மா, 1000மா? அட என்ன நடந்துச்சு? என்னாச்சு? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல தம்பி, நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். என்னங்க இது, ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இப்படி கத்துறீங்களே? இதயமே நின்னு போச்சு. இப்படி பண்ணாதீங்க, அப்புறம் நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. என்ன சொல்றீங்க நீங்க? எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகல, எதுவும் ஆகாது. இவ்ளோ பேர் இருக்கோம்ல, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். போங்க, வண்டியை ஓட்டுங்க. சின்ன மருமகளே, இவ்ளோ செலவு பண்ண? எங்க அதிகமா செலவு பண்ணும்? நம்ம 4 பேரும் சேர்ந்து பஸ்லயோ இல்ல ஆட்டோலயோ போயிருந்தா கூட இவ்வளவு செலவாகி இருக்கும். எனக்கு கணக்கு கத்து கொடுக்காது, புரியுதா? அப்ப ஒருத்தர் பஸ்ல போனா எவ்வளவு ஆகும்னு இப்ப சொல்லு. அது அத்தை, பஸ்ல போனா ஒரு 50 ரூபாய் ஆகும். ஒருத்தருக்கா? அப்ப 5 பேருக்கு 250. இப்ப நம்ம 2 மடங்கு கொடுக்குறோம். உனக்கு புரியுதா? ஊர்ல எந்த பண காய்க்கிற மரமா இருக்கு, அதை பறிக்கவா போறோம்? மாமி, நாம என்ன தினமும் வெளியவா போறோம்? இன்னைக்கு ப்ளீஸ் திட்டாதீங்க அத்தை. அதுவும் இல்லாம பாருங்களேன், நாம எல்லாரும் எப்படி சிரிச்சு பேசிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பஸ்ல சாத்தியம் இல்லதானே? அப்படிதானே? ஏதாவது சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா. ரொம்ப நேரமா பசிக்குது. பசியில வயிறு காஞ்சு போயிருச்சு. காஞ்சா காயட்டு விடு, காஞ்சு காஞ்சு தானாவே அடங்கிரும். இல்ல பெரியம்மா, சந்தோஷத்துல யாரும் ஒன்னும் சாப்பிடல, வெறும் வயித்துல வந்துட்டோம். அதனாலதான் சொன்னேன். குழந்தைங்க இருந்திருந்தா நிறைய சேட்டை செஞ்சிருப்பாங்க. அது ஆனா அத்தை தான் வேணாம்னு சொல்லிட்டாங்களே. அவங்க சொல்றதையும் கேட்கணும்ல. எப்படியும் குழந்தைகளுக்கு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் முடிஞ்சதும் அவங்கள எங்கேயாவது கூட்டிட்டு போவோம். பெரியத்த, உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது இல்லையா? இப்படி தனியா போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதே இல்ல. எப்ப போனாலும் நம்ம ஏதாவது வேலையாத்தான் போவோம். அர்ஜுனோட அப்பா கிட்ட சொல்லுவேன், அவர் எப்போ எங்களை நடக்க வச்சேதான் கூட்டிட்டு போவாரு. பஸ் காசை சேமிக்க 1-2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே இறங்கிடுவாரு. கொஞ்சம் கூட இரக்கமே வராது. செருப்பெல்லாம் தேஞ்சு போயிடும், கால் அவ்வளோ வலிக்கும். அதனாலதான் அவரோட எங்கேயும் வெளியே போக மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? மாமி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? அட, நான் ஒரு விதவை, இப்படி எங்கேயாவது உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அட அத்தை, இது உங்க டெம்போ தானே, நீங்களே அப்படி சொல்லலாமா? நீங்க கவலைப்பட தேவையில்ல. நான் சாப்பிட எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். தட்டு கூட கொண்டு வந்திருக்கேன். இதோ பரிமாறுறேன், இருங்க. இந்தாங்க அத்தை. வெறும் வயிற்றுல பசியோட இருந்தா ஒரு சந்தோஷமும் இருக்காது. அதுவும் இல்லாம இப்ப உங்க உடம்பு இன்னும் முழுசா சரியாகலையே. ஆனா நான் மட்டும் சாப்பிடவா? நீங்க சாப்பிடலையா? அத்தை, நாங்க சாப்பிட்றோம், நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இப்படி டெம்போல போய்கிட்டே சாப்பிட்டா இந்த விதவைக்கு எவ்வளவு பாவம் வந்து சேரும் தெரியுமா? உண்மையை சொன்னா உங்க யாருக்கும் அறிவு குறையல. நீங்க எல்லாரும் பெரிய சாப்பாட்டு ராமனாவே இருக்கீங்களே. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுதான். வெளியே வந்ததும் உங்களுக்கு புத்தி கெட்டுருச்சா? நான் திட்டிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தை, எப்படி இருக்கு? ரொம்ப ருசியா சமைச்சிருக்க. ரொம்ப நாள் பிறகு இப்படி ஒரு நெய் மனம் வீசுது. தெரியுமா, இந்த ஹல்வாவை சாப்பிட்டதும் எனக்கு எங்க அம்மா செஞ்ச மோகன் போக் ஞாபகம் வருது. அவங்க ரொம்ப ருசியா பண்ணுவாங்க, அதே மாதிரி இருக்கு. ஆனா இப்ப அம்மா கைப்பக்குவம் எங்க கிடைக்கும்? இந்த ஹல்வாவை யார் செஞ்சது? அத்தை,
உங்க சின்ன மருமக அஹானா தான் பண்ணான். போதும், விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்தா நல்லாவே செய்வான். மாமி அதையெல்லாம் விடுங்க, நம்ம அங்க போய் ஜாலியா இருக்கலாம். அப்புறம் நீங்க எங்களை அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போவீங்கல்ல? இனி எல்லா இடத்துக்கும் போய்தான் ஆகணும். குளம் கூட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்க போறேன். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா அத்தை, ஒண்ணு சொல்லவா? பாருங்க, உங்க தம்பி உங்களை ரொம்ப நல்லா வரவேற்பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு போறீங்க. அவங்களுக்கு தகவலும் சொல்லல, யாருகிட்டையும் ஃபோன் நம்பர் கூட இல்ல. நம்ம வரதை எப்படி சொல்றது? சொல்ல போனா என் புகுந்த வீட்டுல அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க. என் புருஷனும் என் மாமியாரும் அவங்கள எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க தெரியுமா? அதன் பிறகு டாக்கூர் அண்ணி வந்தாங்க. அவங்களும் அவங்கள படுத்தாத பாடே இல்லை. வேற என்ன சொல்ல, நான் இப்ப அந்த வீட்டுக்காரியாவே மாறி போயிட்டேன். என்னால ஒன்றும் சொல்ல முடியல. அட, என்னோட பிறந்த வீட்டு ஆளுங்களை எந்த ஒரு விசேஷத்துக்கும் என்னால கூப்பிட முடியல. இவங்களும் என்ன அங்க போக விடல. அப்படியே அந்த உறவு மெதுவா அந்து போயிருச்சு. அதன் பிறகு அவங்களும் வரல, நானும் போல. அவங்க நம்பல, எப்படி வரவேற்பாங்கன்னு தெரியல. அட அத்தை, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அவர் உங்க கூட பிறந்த தம்பி, ஏன் தப்பா நடப்பாரு? நம்ம என்ன அங்க தங்கவா போறோம்? போயிட்டு உடனே வந்துடுவோம். ஆனா அத்தை சொல்றது சரிதான். மதியம் வரைக்கும் தங்கித்தான் ஆகணும். இல்லைன்னா மதியத்துக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்க? இல்ல அத்தை, நாங்க தான் சாப்பாடை கொண்டு வந்திருக்கோமே. நாங்க எங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். ஒருவேளை அவங்க சாப்பிட கூப்பிட்டா கூட நாங்க வேணாம்னு சொல்லிடுவோம். வா பெரியம்மா, நம்ம அப்படியே ஊர் சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம். வேற என்ன? அட, இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. சரி, சீக்கிரமா சாப்பிடுங்க. ஏன்னு தெரியல, ஒரே நடுக்கமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அட என்னாச்சு? ஏய், நீ வாந்தி எடுக்க போறியா? என் பக்கத்துல வராது, அந்த பக்கம் போ. இல்ல பெரியம்மா, இது அந்த மாதிரி பதட்டம் இல்ல. இது வாந்தி வரதில்ல. உங்க மருமக என்ன பத்தி என்ன நினைப்பாருங்கிற கவலை தான் எனக்கு. நான் இங்க வந்துட்டேன். என் மாமியார் எனக்கு எதிராக அவர்கிட்ட போட்டு கொடுப்பாங்க. இதை நினைச்சுதா எனக்குள்ள ஒரு பதட்டமாவே இருக்கு. அப்புறம் என்ன ஆகுமோ? பாரு மஞ்சளி, வீட்டு பெரியவங்களை பத்தி தப்பா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப நீ என் கூட வந்திருக்கல, என் கூடவே தான் திரும்பி வருவ. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். அப்புறம் போல்ட்டு விஷயத்தை விடு, நான் பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லு, நாங்க உன்னை எங்க கூட கூட்டிட்டு வரலன்னா வீட்டுல உட்காந்துக்கிட்டே கங்கையை ஓட வச்சிருப்பேன். அப்போ உன்னை யார் கவனிச்சிருப்பா? அதுவும் சரிதான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். இந்த பந்தாவெல்லாம் விட்டுட்டு பேசாம வந்து சாப்பிடு. நிஜமாவே சாப்பாடு ரொம்ப சூப்பர். ஒரு பூரி சாப்பிட்டதுக்கே வயிறு நிறைஞ்சிருச்சு. இப்போ நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. வாவ், நிஜமாவே ஆகனா பூரி எப்பவுமே சூப்பர். என்ன சொல்றது, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்பப்ப பண்ணு, காசு என்ன மரத்துலயா காய்க்குது. சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்புறம் சீக்கிரமா பேக் பண்ணுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு, கிளம்புங்க. பாருங்க, ரூட் நாராயணபூர் வந்துருச்சு. சீக்கிரம் எந்திரிங்க. ஏய் டெம்போ டிரைவர் அண்ணா, இங்க நிறுத்து. கேளு, முன்னாடி ரோடு சரியில்லை, ரொம்ப குறுகலா இருக்கு. நாங்க நடந்தே போறோம். சாயங்காலம் வரும்போது இங்கேயே மீட் பண்ணலாம். இந்த சாமான்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. கதவை நல்லா மூடிக்கோ. போலாமா? ஹரு, ருனு. அத்தை, எல்லாரும் உள்ளதா இருக்காங்க போல. வாங்க உள்ள போலாம். வாங்க உள்ள போலாம், வாங்க.
யார் இது? இது அக்கா நீங்க இங்க திடீர்னு என்னாச்சு?